ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக ஜீவனும் ஜீவ உரிமைகளும் என்ற தலைப்பின் கீழாக நம்ம நீதிமானாக்கப்படுதலை குறித்து பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய நாளுக்குரிய அந்த கேள்வி பதிலுக்குள்ளாக கடந்து போகிறதுக்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் பண்ணிடலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பிதாவே, விசேஷமாக நீர் எங்களுக்கு இப்பேற்பட்ட காரியங்களை கொடுத்து வருகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த காரியங்களை நாங்கள் இன்னும் அதிகமாக எங்களுடைய திறமைக்கு தக்கதாக புரிந்து கொள்ள தெய்வம் தாமே கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவையாவும் எங்கள் மீட்பெரும் ரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது ஒரு சீக்வன்ஸாக வரிசையாக பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு பகுதி. அதாவது இந்த கேள்வி மட்டும். அப்போ இந்த கேள்வியை பற்றி ஏற்கனவே ஒரு 4-5 வீடியோ போயிடுச்சு. ஸோ அதையும் சேர்த்து தொடர்ந்து கேட்குறவங்க கேட்டால் தான் இந்த பகுதியும் புரியும். ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்த்த சாட்டர்டேயில் பார்த்தோம் இல்லையா, அதோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு. ஸோ என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. நீங்கள் 6th வால்யூமில், அப்புறம் ஆசிரிப்பு கூடார நிழல் புஸ்தகத்தில், வாட்ச் டவர் சொசைட்டி சில பத்திரிகையில் நீதிமானாக்கப்படுதலை குறித்து எழுதியிருந்தீங்க. இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்குதா, இணக்கமாக இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. அல்லது உங்களுடைய கருத்துக்கள் அதில் மாறி இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் மிகவும் ஒரு தெளிவான பதிலை சொல்லியிருந்தார். நீதிமானாக்கப்படுதல் என்பது நீதிமானாக்கப்படுதல் தான். நீதிமானாக்கப்படுதல் என்பது நீதிமானாக்கப்படுதலாகவே இருக்கும். ஸோ அதெல்லாம் எதுவுமே மாற்ற முடியாது, ரொம்ப தெளிவாக நாங்கள் எழுதியிருக்கிறோன்னு சொன்னார். அப்போ நமக்கு நல்லா புரிஞ்சிருச்சு எந்த இடத்துல அந்த கேள்வி கேட்டவருக்கு கருத்துக்கள் வித்தியாசப்படுதுன்ற நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நம்ம அப்படியே பார்க்கும்போது சகோதரர் என்ன சொன்னாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நீதிமானாக்கப்படுதல் யாருக்கு தேவை முதல்ல அப்படின்னு அவர் தெளிவுபடுத்தினார். ஆதாம் அவருடைய முந்தைய நிலைமையில் அவர் பெர்ஃபெக்டாக பூரணமாக இருக்கிறார். பின்னாடி வந்த நம்முடைய இயேசு கிறிஸ்து ஆதாம் அவர்களும் பூரணமாக இருக்கார். இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நிலையில், அதாவது ஆதாம் அவர்களுடைய பாவமில்லாத முந்தைய நிலையில் இங்கே இப்படி 2 பேரும் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்குமே அந்த நீதிமானாக்கப்படுதல் தேவைப்படலை. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கடைசி வரைக்கும் தேவைப்படலை. ஆனால் ஆதாம் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் விழுந்து போயிட்டார், பாவத்துக்குள்ள கீழ்ப்படியானால போயிட்டாரு. அப்போ அவங்க சரி பண்ணுதல், உண்மையாக்குவது அல்லது சமநிலைப்படுத்தல் தேவைப்படுகின்றத அவர் சொன்னார். அப்போ நீதிமானாக்கப்படுதல் அப்படின்ற ஒரு தேவனுடைய திட்டத்தினுடைய ஒரு புரிதல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரி செய்வது, உண்மையாக்குவது அல்லது சமநிலைப்படுத்துவது அப்படின்னு அர்த்தங்களை அது கொடுத்துச்சு. அப்போ அது யாருக்கு தேவைப்படுது அப்படின்னா ஆதாம், அப்புறம் அவருடைய சந்ததிக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ இதுக்காக தான் பிதாகிய தேவன் அருமையான திட்டத்தை செய்து வச்சிருந்தாரு. அந்த திட்டத்தில் நம்முடைய இயேசு கிறிஸ்துவுடைய பங்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ அப்படிலாம் நம்ம பார்த்துட்டு வரும்பொழுது தான் உலக ஜனங்களை நீதிமானாக்கப்படக்கூடிய காரியத்துக்கும் இன்னைக்கு சபையை நீதிமானாக்கக்கூடிய காரியத்துக்கும் வித்தியாசம் இருக்குது, ஒரே மாதிரி கிடையாது. விசேஷ விதமாக சபையை அவர் பண்ணுறாருன்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த கேள்வி கேட்டவருக்கு இந்த இடம் கொஞ்சம் லேகிங்காக இருந்ததுனால தான் அந்த கேள்வி வந்திருக்குது. ஸோ உலகம் நீதிமானாக்கப்படக்கூடிய காரியத்தையும் சபை நீதிமானாக்கப்படக்கூடிய காரியத்தையும் ஒன்னார் பார்த்துட்டார். ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் இருக்குது, வேற மாதிரி இருக்குது அப்படின்னு சகோதரர் புரிய வச்சார். எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே உலக ஜனங்கள் ஆக்சுவல் ஜஸ்டிஃபிகேஷன், உண்மையாகவே நீதிமானாக்கப்படுவது. அது என்ன பண்ணுறது? உண்மையாகவே நீதிமானாக்கப்படுதுன்னா சரீரமும் சேர்ந்து ஒரு பூர்ண நிலையை நோக்கி முன்னேறுவது. ஆனால் நமக்கு அப்படி கிடையாது, சபைக்கு அப்படி கிடையாது. இப்போ ஏன்னா நம்முடைய சரீரம் இப்போ வரைக்கும் இல்லை, நம்ம சாகிற வரைக்கும் அபூர்ணமாகவே அது இருக்கும். அதனால இந்த உலகத்தின் நீதிமானாக்கப்படுதலும்
சபையினுடைய நீதிமானாக்கப்படுதலும் ஒரே மாதிரி ஈக்குவலா இது கிடையாது. இங்க சரீரம் சேர்ந்து, இங்கன்னா உலகம். அப்ப இங்க எப்படி சபைக்கு அப்படின்னா விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறார்கள். ஸோ இந்த காரியத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும்னு தான் அவர் சொன்னார். ஸோ அடுத்தது பார்க்கும்போது, சரி நீங்க எப்போ இந்த காரியத்துக்கு திரும்பினீங்க? எந்த காரியத்துக்கு? நீதிமானாக்கப்படக்கூடிய அந்த ஒரு தெய்வீக ஏற்பாட்டுக்குள்ள நீங்க எப்ப திரும்பினீங்க அப்படின்னா, நீங்க ஏதோ ஒரு வழியில போயிட்டு இருந்தீங்க. நீங்க இப்படி போயிட்டு இருந்தீங்க, அப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ தேவனுடைய திட்டம் என்ன கேள்விப்படுறீங்க காதுல அப்படின்னு சொன்னாரு. ஸோ இதெல்லாம் கேள்விப்பட்டுட்டு, ஓ கடவுள் தேவன் வந்து பாவிகளை மனம் திரும்பும்படியாக விரும்புகிறார், அழைக்கிறார் அப்படின்ற காரியங்களாம் நீங்க எப்ப கேள்விப்பட்டீங்களோ அப்ப திரும்புறீங்க. திரும்பி வந்தோன்னு என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, ஓ இது வந்து சீக்கிரம் நடக்காது. அப்புறம் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒரு மீட்பர் இருக்கிறார், ஒரு இரட்சகர் இருக்கிறார், நமக்காக பலி செலுத்தி இருக்கிறார், இப்படின்னு காரியங்களாம் என்ன பண்ணிக்கணும்னா நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த இரட்சகரை நம்ம ஏற்றுக்கொண்டு அவரை புரிந்து கொண்டு அவரிடமாக நம்மளை முழுசா அர்ப்பணிக்கும் பொழுது அப்ப அவர் நம்மளை என்ன பண்ணார்னா ஏற்றுக்கொள்கிறார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியன் நம்மளை ஏற்றுக்கொள்கிறார். அவர் ஏற்றுக்கொண்ட அந்த கணமே பிதாவாகிய தேவன் நம்மை அங்கீகரிக்கிறார். நம்மை பிதாவாகிய தேவன் அங்கீகரித்த அந்த கணமே, இதெல்லாம் ஒரே சீக்வன்ஸ்ல, அந்த கணமே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை அங்கீகரிக்கிறார், நம்மளை பலி ஏற்றுக்கொள்கிறார், நம்மளை இப்ப சரி பண்ணிட்டார், சமநிலைப்படுத்திட்டார். சரிங்களா? இப்ப கொண்டு போய் பிதாட்ட வந்து கொடுக்குறாரு. பிதா வந்து அதை ஓகே ரைட்னு சொல்லிடுறாரு. இதெல்லாம் ஒரே சீக்வன்ஸ்ல. அப்படி சொன்ன உடனே அந்த கணமே நாம ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுகின்றோம். இதுதான் நம்ம கடைசியா பார்த்து நிறுத்திருந்தது. இப்ப இங்கிருந்து என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு நாம கண்டினியூ பண்ண போறோம். சரிங்களா? நம்ம கடைசியா படிச்சிடலாம், இங்கிருந்து படிச்சிடலாம். பிதாவுடன் மாபெரும் பரிந்து பேசுகிறவர் பிதாவின் நாமத்தினால் உங்களை ஏற்றுக்கொண்ட உடனேயே வரிசை கிரமத்தில் அடுத்து செய்யப்படுவது நீங்கள் ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுவதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அடுத்தது பாருங்க, நல்ல ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. இப்பதான் நம்ம பாடம் இன்னிலிருந்து அந்த நேரம் வரைக்கும் நீங்கள் நீதிமானாக்கப்படும் செய்முறையில் இருந்தீர்கள். அந்த நேரம் வரைக்கும் நீங்கள் நீதிமானாக்கப்படும் செய்முறையில் இருந்தீர்கள் அப்படின்னு சொல்றார். எந்த நேரம் வரைக்கும்? நாம் ஆவியில் ஜெனிப்பிக்கப்படும் அந்த நேரம் வரைக்கும். நம்ம அங்கிருந்து திருமணமா, ஓ வேதாந்தத்தில் இப்படிலாம் இருக்குதா, அப்ப வேதாந்தத்தில் இப்படிலாம் இருக்குன்னு சொல்லும் பொழுது நம்ம அடுத்து என்ன பண்ணிருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரியாதை கொடுத்துருக்கணும் வேதாந்தத்துக்கு. வேதாந்தத்தை படிக்கணும், நிறைய சத்தியங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி நம்ம திரும்பி பிதாக்கிட்ட வரும் பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம், அவர் நம்மளை வந்து பலியா செலுத்துறாரு, பிதா அங்கீகரிக்கிறாரு, ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுகிறோம். இந்த நேரம் வரைக்கும் நம்ம நீதிமானாக்கப்படக்கூடிய செய்கையில் இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அங்க சொல்றாரு. சரிங்களா? நீங்கள் நீதிமானாக்கப்படுவதற்கு சரியான திசையில் திரும்பி இருக்கிறீர்கள். அந்த திசையில போயிட்டு இருந்தோம்ல, இப்படி திரும்பிட்டோம்ல, அப்ப நீதிமானாக்கப்படுவதற்கு சரியான திசையில் திரும்பி இருக்கிறீர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க சொல்றார். தேவன் உங்களிடம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான நீதிமானாக்கப்படும் நிலைமைக்கு நீங்கள் சற்று அருகாமையில் வந்து கொண்டிருக்கிறீர்கள். அருமையான ஒரு வார்த்தைகளை அவங்க பயன்படுத்துறாங்க. அதாவது தேவன் உங்களிடம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான நீதிமானாக்கப்படும் நிலைமைக்கு நீங்கள் சற்று அருகாமையில் வந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்ப நீதிமானாக்கப்படுதல் எங்க? ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுறதுடைய அந்த காரியம் எப்போ உள்ள என்ட்ராதோ அப்பதான் அந்த நீதிமானாக்கப்படுதலுக்குரிய ஒரு பூர்ணமானது உள்ள என்ட்ரா இருக்குன்னு சொல்லி அங்க சொல்றாரு. சரிங்களா? ஸோ அடுத்து நல்லா கவனிக்கும் போது, ஆனால் நீங்கள் முதலாவது திரும்பும் வரைக்கும் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார். ஸோ இப்ப அந்த ரூட்டை கரெக்டா எடுக்கிறாரு பாருங்க. முதலாவது நீங்கள் செவி கொடுக்கும் வரைக்கும் அவர் என்ன பண்ண மாட்டார்னா, அதாவது நம்ம முதலாவது நாம திரும்புற வரைக்கும் பிதாவாகிய தேவன் நமக்கு செவி கொடுக்க மாட்டார். திரும்புற வரைக்கும்னா நம்ம ஒரு திசையில போயிட்டு இருக்கிறோம், கேள்விப்படுறோம்,
அப்போ நம்ம திரும்புகிறோம், ஓ கடவுள் நம்மளை மன்னிக்க ஆசைப்பட்டு, நம்மளை மறுபடியும் பாவத்தின் எடுக்க ஆசைப்பட்டு, நம்மளை இந்த மாதிரி ஒரு திட்டம் வச்சிருக்காருன்னு சொல்லி அதை அறிய ஆசைப்பட்டு திரும்புகிறோம். பார்த்தீங்களா, அங்கிருந்து தான் திரும்ப படிக்கிறேன். தேவன் உங்களிடம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான நீதிமானாக்கப்படும் நிலைமைக்கு நீங்கள் சற்று அருகாமையில் வந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் முதலாவது திரும்பும் வரைக்கும் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார். நீங்கள் இந்த வழியில் போய்கொண்டிருந்தால், எந்த வழியில்? நீதிமானாக்கப்படக்கூடிய வழியில் போய்கொண்டிருந்தால் நீங்கள் எப்போதும் நீதிமானாக்கப்படுதலை நோக்கி முன்னேறுகிறீர்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க, குழப்பங்கள் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுதான். நீங்கள் இந்த வழியில் சென்று கொண்டிருந்தால் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்ம வேற திசையில போயிட்டு இருந்தோம், கடவுள் யாருன்னு தெரியாது, திட்டம் யாருன்னு தெரியாது, எதுவுமே புரியாதபடிக்கு என்ன பண்ணிக்கோன்னா போயிட்டு இருந்தோம். கேள்விப்பட்டோம், முழு மனசோட என்ன பண்ணோம்னா, சரி தெரிஞ்சுக்கலாம், சரி திரும்ப ஆரம்பிச்சோம். அப்படிதான் ஒவ்வொரு படியா முன்னேறி போறோம். அப்போ இந்த வழியில் நீங்கள் போய்கொண்டிருந்தால் நீதிமானாக்கப்படுதலை நோக்கி முன்னேறுகிறீர்கள். முன்னால் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நீதிமானாக்கப்படுதலின் முனை வரைக்கும் உங்களை வழிநடத்துகிறது. பார்த்தீங்களா? ஸோ விருப்பத்தை நம்ம புரிந்து கொண்டு, கடவுளின் விருப்பத்தை புரிந்து கொண்டு நான் அதற்கு செவிசாய்க்கும் வண்ணமாக ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்கிறேன். இந்த ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்கும்போது நீதிமானாக்கப்படக்கூடிய அந்த கடைசி முனை, லாஸ்ட் டெட் எண்ட் வரைக்கும் நான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாரு. நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே என்ன அந்த கடைசி நிலைமைக்கு என்ன பண்ணுறதுன்னா பூர்ணமாக்கப்படக்கூடிய நிலைமைக்கு வழிநடத்துது. ஸோ உடனே ஒரு குழப்பத்தில் போயிடக்கூடாது. பூர்ணமாக்குன்றது நான் சொல்றது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஆவில் ஜனிப்பிக்கப்படக்கூடிய அந்த பாயிண்ட் வரைக்கும் தான் இங்கே பேசிட்டு இருக்காரு. சரிங்களா? அதுக்கப்புறம் வாழணும், அதை பற்றி நம்ம பேசல. ஆவில் ஜனிப்பிக்கப்படக்கூடிய அந்த பாயிண்ட் வரைக்கும் நம்மள அது வழிநடத்துது. அதுதான் நீதிமானாக்கப்படுதலுடைய அந்த முடிவுன்னு சொல்லி பார்க்குறோம். இங்கிருந்து வந்ததனுடைய முடிவு. அடுத்தது, ஸோ ரொம்ப நிதானமாக சரியாக புரிஞ்சுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். சரிங்களா? முன்னால் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நீதிமானாக்கப்படுதலின் முனை வரைக்கும் உங்களை வழிநடத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்க முடிக்கிறாரு. ஸோ அடுத்த பகுதியில் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆசரிப்பு கூடாரத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளதா? எது? நம்ம வேற திசையில போயிட்டு திரும்பி வந்தோம் பார்த்தீங்களா? அதுக்கப்புறமா ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு முன்னாடி போயிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த நீதிமானாக்கப்படக்கூடிய அந்த டெட் எண்ட் பாயிண்ட் எது? ஆவில் ஜனிப்பிக்கப்படுதல். ஸோ இந்த காரியங்களை பத்தி பேசிட்டு இருக்காரு. இது ஆசரிப்பு கூடாரத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளதா? அப்படியானால் எப்படி அப்படின்னு கேட்டுட்டு, தேவனுக்கு முன்பாக நிற்பதை அடையாளப்படுத்தும் விதமாக, தேவனுக்கு முன்பாக நிற்பதை அடையாளப்படுத்தும் விதமாக தேவனை நெருங்க விரும்பக்கூடிய வெளியில் இருக்கும் ஒரு இஸ்ரவேலன். பாருங்க, இப்ப நம்மளை வேற இடத்துக்கு கொண்டு போறாரு. இப்ப சொல்லப்பட்ட காரையெல்லாம் ஆசரிப்பு கூடாரத்தில் காண்பிக்கப்பட்டதுல்லா உள்ளதா அப்படின்னு கேட்டுட்டு இருந்துச்சுன்னா எப்படின்னு தான் அங்க கொஸ்டின் பண்ணிட்டு, இந்த லைன் நல்லா கவனிச்சுக்கோங்க. தேவனுக்கு முன்பாக நிற்பதை அடையாளப்படுத்தும் விதமாக தேவனை நெருங்க விரும்பக்கூடிய வெளியில் இருக்கும். புரியுதுங்களா? வெளியில் எங்க? இந்த கோர்ட்டுக்குள்ளே இல்லாம, பிரகாரத்துக்குள்ளே இல்லாம வெளியில் இருக்கும் ஒரு இஸ்ரவேலன். இதுதான் நாம ஏதோ ரூட்ல போயிட்டு இருந்த ஒரு நிலை. அப்போ தேவனை நெருங்கக்கூடிய, தேவன் நம்ம நெருங்கணும், அதை விரும்பக்கூடிய ஒரு இஸ்ரவேலன், வெளியில் இருக்கும் ஒரு இஸ்ரவேலன் முதலாவது பிரகாரத்தை சுற்றி இருக்கும் வெள்ளை திரையை பார்க்கிறான். பார்த்தீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அவருடைய சைட் எங்க விழுதுன்னா, பார்வை எங்க விழுதுன்னா, வெளியில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்ரவேலன் பிரகாரத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வெள்ளை திரையை பார்க்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்து முடிச்சிட்டோம். அப்போ அந்த பாயிண்ட் என்ன பண்ணுவார்னா, ரொம்ப அழகாக ஒரு பாயிண்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிடுவார். அப்போ நம்ம அது தனியாக நம்ம கவனிக்கணும், அப்போ தான் நமக்கு புரியும். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கோம்னா, நம்ம இதை இங்கேயோடு நிறுத்துறோம். சரிங்களா?
இப்போ நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம எது வரைக்கும் நீதிமானாக்கப்படக்கூடிய அந்த செய்முறையில் இருந்தோன்றதை நம்ம கவனிச்சோம். சரிங்களா? அடுத்தது பார்க்கும்போது, தேவன் வந்து நம்ம கிட்ட தேவன் உங்களிடம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான நீதிமானாக்கப்படும் நிலைக்கு நீங்கள் சற்று அருகாமையில் வந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த லைன் தான் நம்ம ஏற்கனவே படிச்சிருந்தோம். திரும்ப படிக்கும்போது அது நமக்கு புரியாமல் போயிடக்கூடாது. தேவன் உங்களிடம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான நீதிமானாக்கப்படும் நிலைமைக்கு நீங்கள் சற்று அருகாமையில் வந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க சொல்றாரு. சரிங்களா? இப்போ அருகாமையில போயிட்டே இருக்கிறோம் அப்படின்றாரு. இப்போ அந்த வேற திசையில போயிட்டு இருந்தோம்ல, திருமணம்ல, அப்படி ஒரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கும் போது இப்படி நம்ம அருகாமையில போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரிங்களா? அப்போ நீங்க சரியான வழியில திரும்பிட்டீங்க அப்படின்னா நீதிமானாக்கப்படக்கூடிய அந்த வழியை நோக்கி நீங்க போயிட்டு இருக்கீங்கன்றதையும் சொல்லி காமிச்சாரு. முன்னால் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பார்த்தீங்கன்னா அந்த நீதிமானாக்கப்படக்கூடிய அந்த ஃபைனல் எண்ட் வரைக்கும் உங்களை என்ன பண்ணா கொண்டு போயிடும். அப்போ எண்ட் வரைக்கும் கொண்டு போயிடுச்சுன்னா அங்கே நீங்க ஆவலில் ஜெபிக்கப்படுவீர்கள். இந்த காரியமானது ஆசிரியப்பு கூட காமிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது காமிக்கப்பட்டிருக்குது. அப்போ வெளியில் இருக்கக்கூடிய முதல் ஒரு நபர் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த சுற்றி இருக்கக்கூடிய பிரகாரத்தை சுற்றி இருக்கக்கூடிய வெள்ளைத்திரையை பார்ப்பார் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. நாமளும் இங்கே முடிச்சுட்டு என்ன பண்ணலாம்னா அடுத்த பகுதியில் அதை கவனிக்கலாம். ஒரு சிறிய ஜாம் பண்ணி முடிச்சிடலாம். சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையின் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பிதாவே, நாங்கள் கேட்ட காரியத்தை எங்களுடைய திறனுக்கு தக்கதாக புரிந்து கொள்வதற்கு உம்முடைய மேலான வல்லமையை கொடுத்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். பிதாவே, இந்த ஒவ்வொரு காரியத்தையும் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மகிமைக்காகவும் நாங்கள் புரிந்து கொள்ள தேவன் தாமே கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவையாவும் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.